ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 15ஆம் அத்தியாயம். உத்தவர் மாடு மேய்க்கும் பெண்களுடன் வாழைக்காட்டிற்கு செல்கிறார். அங்கு அவர்களை புகழ்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த கடிதங்களை அவர்களுக்கு வழங்குகிறார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, எனவே பகவான் ஸ்ரீஹரி அந்த இரவு ஒரு கணம் போல கழிந்தது. நந்தனும் உத்தவரும் இந்த விஷயத்தை குறித்து விவாதித்தனர். அது மிகவும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. அது அவர்களுக்கு ஷனாதா, மகிழ்ச்சியை தரும் என்ற பெயரை பெற்றது. பிரம்ம முகூர்த்தம் வந்தவுடன் அனைத்து கோபிகை பெண்களும் எழுந்து தங்கள் இல்ல வாயில்களிலும் முற்றங்களிலும் சாந்து பூசி அங்கே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்குகளை வைத்தார்கள். பின்னர் கரங்களையும் பாதங்களையும் சுத்தம் செய்த பின்னர் அவர்கள் ஒரு கயிற்றை கட்டி அன்பால் சூழப்பட்ட தயிரை கடையத் தொடங்கினர். கடையும் கயிற்றை இழுத்தால் அவர்களின் கழுத்தணிகள் மற்றும் கை வளையல்கள் இசைந்தன. அவர்கள் ஜடைகளிலிருந்து மலர்கள் உதிர்ந்தன. மின்னும் காதணிகள் அவர்களின் செவிகளை அலங்கரித்தன. அவர்கள் அனைவரும் சந்திர முகம் கொண்டவர்களாகவும் தாமரை விழிகள் கொண்டவர்களாகவும் வண்ணமயமான ஆடைகளை அணிந்தவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் மிகவும் அழகாக இருந்தனர். அவர்களை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராம சுவாமியின் மங்களகரமான கதைகளை அன்புடன் பாடிக்கொண்டிருந்தனர். ஒவ்வொரு கோஷ்டத்திலும் அழகான பசுக்கள் இங்கும் அங்கும் முனகிக் கொண்டிருந்தன. தெருக்களில் எங்கும் தயிர் கடையும் சப்தத்துடன் கலந்த கோபியர்களின் பாடலை கேட்டு உத்தவர் ஆச்சரியம் கொண்டு, இந்த நந்த நகரத்தில் பக்தி தேவி இங்கும் அங்கும் எங்கும் நடனமாடுகிறாள். இதை கூறிவிட்டு அவர் யமுனை நதியில் நீராட கிராமத்தை விட்டு வெளியே சென்றார். அந்த நேரத்தில் உத்தவரின் தேரை கண்ட கோபியர்கள், இது யாருடைய தேர் இங்கே வந்துவிட்டது? அல்லது ஸ்ரீ நந்தரின் புதிய தாமரை போன்ற விழிகளை கொண்ட மகனை வடமதுரையின் பெரிய நகரத்திற்கு அழைத்து சென்ற கொடூரமான அக்ரூரர் இல்லையா? கடு உலக மக்களை கொல்ல அல்லது கடிக்க இதை அவர் நம் வாழ்க்கையால் சாதிப்பாரா? அரசரை இப்படி பேசிக்கொண்டிருந்த போது விரஜ நகரத்தில் கோபிகை பெண்கள் நெருங்கி வந்து தேரோட்டியின் முகத்தை 2 விரல்களால் தட்டி, சீக்கிரம் கூறுங்கள், இது யாருடைய தேர் என்று கேட்டார்கள். ஏழை தேரோட்டி அவர்களை பிரமிப்புடன் கண்டார். அப்பொழுது உத்தவர் நெருங்கி வருவதை கண்டார்கள். அவரது பிரகாசம் மேகம் போல கருமையாக இருந்தது. அவரது விழிகள் மலரும் தாமரை இதழ்களைப் போல பெரிதாக இருந்தன. அவரது உருவமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவத்தை ஒத்திருந்தது. அவர் பல நூற்றுக்கணக்கான மன்மதனை வசீகரிக்கும் திறன் கொண்டவராக தோன்றினார். அவரது உடல் மஞ்சள் நிற பட்டாடையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவரது கழுத்தில் ஒரு புதிய வைஜெயந்தி வன மாலையை அவர் அணிந்திருந்தார். அதில் தேனீக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வரும். 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலரை அவரது கரத்தினில் அலங்கரிக்க வைத்திருந்தார். அவர் ஒரு புல்லாங்குழல் மற்றும் ஒரு கரும்பை வைத்திருந்தார். அவரது உடை மிகவும் அழகாக இருந்தது. பல நூறுக்கணக்கான குழந்தைகளின் பிரகாசத்தால் பிரகாசிக்கும் ஒரு மகுடம் அவரது தலையை அலங்கரித்தது. கௌஸ்துப என்ற பெரிய ரத்தினம் மார்பு பகுதியில் பிரகாசித்தது. மேலும் இரத்தின காதணிகள் அவரது மண்டை ஓட்டின் பிரகாசத்தை அதிகரித்தன. நரேஸ்வரரே, நடை, உருவம், அழகு, உடல், நகைச்சுவை மற்றும் இனிமையான குரல் என எல்லாவற்றிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போலவே இருந்த உத்தவரை கண்டு அனைத்து கோபியர்களும் வியப்படைந்தனர். மேலும் அவர்களை கோவிந்தனின் சரகாவாக கருதி அவர்கள் முன் வந்தனர். பகவான் ஸ்ரீஹரி ஒரு செய்தியை கொண்டு வந்திருப்பதை அறிந்த அவர்கள் நெறிமுறைகள் நிறைந்த அழகான வார்த்தைகளை பேசி அவருக்கு மரியாதை காட்டத் தொடங்கினர். முனிவர்களின் தலைவனான கோவிந்தனின் நலனை குறித்து விசாரிக்க உத்தவரை தன்னுடன் வாழைக்காட்டிற்கு அழைத்து சென்றாள். அங்கு ரிஷபானு நந்தினி தேவி ஸ்ரீ ராதை யமுனை நதிக்கரையில் உள்ள அழகிய நிகுஞ்ச ஆலயத்தில் அமர்ந்திருந்தார். பகவானிடமிருந்து பிரிந்ததால் அமைதியற்றவளாக இருந்தாள். பகவான் ஸ்ரீஹரி இல்லாமல் உலகம் முழுவதும் முற்றிலும் பாழடைந்ததாக கருதினாள். அது முன்பு வாழை இலைகள், தேய்ந்த சந்தன தூசி மற்றும் விளையாட்டுத்தனமாக கூடிய யமுனையுடன் குளிர்ந்த
மேக கோயில் போல அது தோன்றியது. அவர்களின் தெரிப்பால் சந்திரனின் முன்னேற்றம் தானாகவே உருவாகுவது போல் தோன்றிய இடத்தில் தேவி ராதையின் பிரிவின் பிரகாசத்தால் முழு வாழைக்காடும் மிகவும் எரிந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நல்ல வருகையை எதிர்பார்த்து மட்டுமே தேவி ராதை தனது உடலை பாதுகாத்து கொண்டிருந்தாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பரான உத்தவரின் வருகையை கேட்ட தனது தோழிகளால் அவருக்கு உணவு, பானம் மற்றும் தேன் போன்ற நல்ல பொருட்களை வழங்கி அவருக்கு மிகுந்த மரியாதை அளித்தாள். அந்த நேரத்தில் அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா என்று திரும்ப திரும்ப உச்சரித்தாள். தேவி ராதை கோவிந்தரின் பிரிவால் துயரமடைந்த அமாவாசையில் நுழையும் நில ஒளி போல மறைந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் உத்தவர் ஒரு சபதத்தை கடைபிடித்து கூப்பிய கரங்களுடன் தேவி ராதையை வணங்கினார். அவளை வலம் வந்த பிறகு மகிழ்ச்சியுடன் அவளிடம் உரையாடினார். உத்தவர் கூறினார், ராதே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியமான பரிபூரண கடவுள். நீங்கள் நித்தியமான பரிபூர்ண தெய்வம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரர் எப்போதும் விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்குகளுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார். அவற்றை செய்யும் நித்தியமான விளையாட்டுத்தனமானவர் தாங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பூமி, தாங்கள் இந்திரா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நித்தியமான பிரம்மதேவர், தாங்கள் அவரது நித்தியமான சக்தி சரஸ்வதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிவன், தாங்கள் சிவன், நலத்தின் உருவகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, தாங்கள் நிச்சயமாக அவரது உச்ச சக்தி வைஷ்ணவி. ஆதி தெய்வம் ஸ்ரீஹரி, குமாரசி, சனகர், சனந்தனர், சனத்குமாரர். நீங்கள் அறிவு, மங்களகரமான நினைவு. பகவான் ஸ்ரீஹரி பிரளய நீரில் விளையாடும் யக்ஞவராகர். நீங்கள் பூமி. ஸ்ரீஹரி தனது மனதில் தெய்வீக முனிவர் நாரதராக மாறும்போது நீங்கள் அவரது கையில் வீணை. பகவான் ஸ்ரீஹரி தர்மநந்தன் நரர் மற்றும் நாராயணராக இருக்கும் பொழுது உலகில் அமைதியை நிலைநாட்டும் அமைதியின் உருவகம் தாங்களே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மகாபிரபு. கபிலாச்சாரியார், தாங்கள் சித்த சேவித்த சித்தி. தேவி ராதே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மகா முனீஸ்வர தத்தாத்ரேயர், தாங்கள் நித்திய ஞான சக்தி. பகவான் ஸ்ரீஹரி யக்ஞம், தாங்கள் தட்சிணை. அவர் உருக்கரம் வாமனன், எனவே தாங்கள் எப்போதும் அவரது சக்தி ஜெயந்தி. அனைத்து மன்னர்களும் இருக்கும் பொழுது பகவான் ஸ்ரீஹரி ஆதிராஜா பிருத்து. பின்னர் நீங்கள் அந்த அரசரின் அரசியாக, அர்த்தத்வியின் ராணியாக தோன்றுகிறீர்கள். பகவான் ஸ்ரீஹரி சங்கசூரனை கொல்ல ஒரு மீன் வடிவத்தை எடுத்த போது தாங்கள் ஸ்ருதி ஆனீர்கள். மந்தாராஜலரால் கடலை கடைந்த போது பகவான் ஸ்ரீஹரி ஒரு ஆமை வடிவத்தில் தோன்றினார். பின்னர் தாங்கள் வாசுகினாவின் மங்களகரமான தலைவர் சக்தியின் வடிவத்தில் தோன்றினீர்கள். சுபமானவரே, இறைவன் பகவான் ஸ்ரீஹரி வலி நிவாரணி தன்வந்திரியாக தோன்றிய போது, மருத்துவ கடவுளாக அவர் அவதரித்த போது தாங்கள் ஒரு தெய்வீக நறுமணம் கொண்ட மூலிகையாக தோன்றினீர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் மோகினி வடிவத்தில் தோன்றிய போது தாங்கள் அவருக்குள் உலகத்தை மயக்கும் மோகினியாக வெளிப்பட்டீர்கள். பகவான் ஸ்ரீஹரி நிருசிம்ம வடிவத்தை எடுத்த பொழுது, நிருசிம்ம லீலாவை செய்ய தொடங்கிய போது தாங்கள் உங்கள் சொந்த பக்தர் இரக்கமுள்ள லீலையின் வடிவத்தில் தோன்றினீர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாமன வடிவத்தை எடுத்த பொழுது உங்கள் பக்தர்களால் பாராட்டப்படும் புகழின் வடிவமாக மாறினீர்கள். பகவான் ஸ்ரீஹரி பிருகுநந்தன் பரசுராமரின் வடிவத்தில் தோன்றிய போது தாங்கள் அவரது கோடரியின் ஓடையாக மாறினீர்கள். தாங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் ரகுகுல சந்திர ஸ்ரீராமராக மாறிய பொழுது நீங்கள் அவருடைய நாயகியாக ஜனகநந்தினி சீதையாக தோன்றினீர்கள். சார்கதன்வ ஸ்ரீஹரி பத்ராயண முனி வியாசராக தோன்றிய போது தேவாந்தத்தின் சாரத்தை வெளிப்படுத்தும் கடவுளின் குரலாக தாங்கள் தோன்றினீர்கள். விஷ்ணு குடும்பத்தின் திலகரான மாதவர் சங்கர்ஷ்ண வடிவில் இருக்கும் பொழுது தாங்கள் பிரம்ம பவ ரேவதியாக அவரது சேவையில் இருக்கிறீர்கள். பகவான் ஸ்ரீஹரி அசுரர்களை வசீகரிக்கும் புத்தராக தோன்றும் போது தாங்கள் உலகை வசீகரிக்கும் புத்திசாலித்தனமாக தோன்றினீர்கள். நீதியின் பாதுகாவலரான பகவான் ஸ்ரீஹரி கல்கி வடிவில் தோன்றும் போது தாங்கள் கிருத்தியின் வடிவமாக மாறுவீர்கள். பகவான் ஸ்ரீஹரி சந்திரமுகி ராதே, சந்திர கோலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சந்திர வடிவமாகவும்
தாங்கள் எப்பொழுதும் சந்திர ரூபமாகவும் இருக்கிறீர்கள். வான சூரிய மண்டலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரியனாகவும் தாங்கள் அவரது ஒளிரும் சுற்றளவாகவும் குறிப்பிடப்படுகிறீர்கள். ராதே, நிச்சயமாக யாதவந்திர ஸ்ரீஹரி எப்போதும் தேவர்களின் அரசனாக தேவேந்திரனாகவே இருக்கிறார். தாங்கள் அங்கு சச்சீஸ்வரி சச்சி தேவியாக வசிக்கிறீர்கள். பகவான் ஸ்ரீஹரி ஹிரண்யரேத அக்னி, நீங்கள் என்றும் தங்க நிற புரோஜ்யோதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரசர்களின் அரசர். குபேர வடிவில் அவர் அமர்ந்திருக்கிறார். தாம் மட்டுமே பகவானுடைய பொக்கிஷத்தை நிதிஷ்வாரியாக அலங்கரிக்கிறீர்கள். பகவான் ஸ்ரீஹரி தானே க்ஷீரசாகரர். தாம் மட்டுமே அலை அலையான வெள்ளை பட்டு போன்ற அலைகளின் வெள்ளை நிற மாலை. அனைத்திற்கும் இறைவனான பகவான் ஸ்ரீஹரி ஒரு உடலை எடுக்கும் போதெல்லாம் தாம் அவருடைய சக்தியாக புகழ் பெறுகிறாய். பகவான் ஸ்ரீஹரி தானே உலகத்தின் வடிவமாகவும் பிரம்மதேவரின் வடிவமாகவும் தாம் மட்டுமே உலகத்தின் உணர்வு சக்தியாகவும் பிரம்மதேவராகவும் இருக்கிறாய். தேவி ராதே, இன்றும் கூட அவர் பிரஜராஜரின் மகன் பகவான் ஸ்ரீஹரி. தாங்கள் அவருடைய அன்பான ரிஷபானு நந்தினி. நீங்கள் இருவரும் இந்த உலகில் உங்களை நிலைநிறுத்தி கொண்டீர்கள். அவர் தனது தெய்வீக நாடகத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பண்டைய மனிதரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உயர்ந்த பிரம்மதேவர். தாங்கள் அவருடைய விருப்பத்தின் வடிவத்தில் அவருடைய தெய்வீக நாடக சக்தி. உங்கள் இருவரின் தெய்வீக வடிவங்களும் எப்போதும் ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கும். தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய இருவருக்கும் எனது வணக்கங்கள். தேவி ஸ்ரீ ராத், உங்கள் மையல் நாயகர் கொடுத்த இந்த கடிதத்தை கண்டு வருத்தம் கொள்ள வேண்டாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். சில தினங்களில் இங்கே பணிகளை முடித்துவிட்டு நான் இங்கு திரும்புவேன் என்று அவர் இந்த செய்தியை கொடுத்துள்ளார். கோபிகைகளே, இன்றே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த இந்த நூற்றுக்கணக்கான மிகவும் மங்களகரமான கடிதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கடிதங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பிற்குரியவரான நூற்றுக்கணக்கான பிரஜ அழகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னருக்கும் இடையிலான சம்வாதமான உரையாடலில் உருவான உத்தவர் மாடு மேய்க்கும் வாழை காட்டிற்கு செல்கிறார் என்ற திருநாமம் கொண்ட தலைப்பினால் உருவான 15ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.